வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று ஒரு பதிவு. திசா சந்தி, லக்ன சந்தி, ராசி சந்தி, இப்படி நம்ம அந்த சந்திகளை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். திசா சந்திங்கிறது பொதுவாக நம்ம பொருத்தம் போடும்போது பேசியிருப்போம். பொருத்தம் போடும்போது ஒருத்தருக்கு ஒரு திசை முடிஞ்சு இன்னொரு திசை ஆரம்பிக்கிற ஒரு குறுகிய காலத்தில் வருது, ஒரு வருஷம், ஒரு 1.5 வருஷத்தில் 2 வருஷத்துக்குள்ளே வருது அப்படின்னா அடுத்த திசை என்ன பண்ணுங்கிறது தெரியாது. இன்னொன்று, இந்த திசை முடியறதுக்குள்ளே அவருக்கு என்ன பண்ணுங்கிறது தெரியாது. எப்பயுமே ஒரு திசை முடியக்கூடிய காலகட்டம் என்பது சற்று சோதனையாகத்தான் இருக்கும். நீங்கள் எந்த திசை வேணால் எடுத்து பாருங்கள், கடைசி புத்தி ஒரு உழுக்கிட்டு தான் போகும். அந்த திசை முடிஞ்சு இன்னொரு திசை ஆரம்பிக்கும் போது ஒன்றா தள்ளும் இல்லை கொல்லுங்கிற மாதிரி சொல்லுவாங்க, கிராமத்து பக்கம் சொல்லுவாங்க. அதனால் திசா சந்தி போடும்போது, அதாவது திருமணத்துக்கு பொருத்தம் போடும்போது திசா சந்தி வருது அப்படின்னா அடுத்து வரக்கூடிய திசாபுத்திகள் என்ன செய்ய போகுதுங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம இப்போ ஒரு மாதிரி நிலைமை இருக்கும், திசாபுத்தி மாறும்போது ஜாதகருடைய நிலைமை மாறக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த திசாபுத்தியினுடைய அதிபதிகள் அவங்க சாரநாதன், இதில் ஒன்று பொருத்தம் வரலைன்னா அது மேரேஜ் இஷ்யூஸில் போய் முடிஞ்சிடும். ஆனால் இந்த திசை முடிகிற வரைக்கும் நல்லா போகும். அதனால் திசா சந்திங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை பொறுத்ததுக்கு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த ராசி மற்றும் லக்ன சந்தியை பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன். ராசி லக்ன சந்தினா என்ன சார்? அந்த முதல் 3 டிகிரி கடைசி 3 டிகிரிங்க, அதாவது முதல் பாதம் கடைசி பாதம். மேஷராசின்னா அஸ்வினி 1ஆம் பாதத்தில் ஆரம்பித்து கார்த்திகை 1ஆம் பாதத்தில் முடியுதுங்க. இந்த மாதிரி ஒரு ராசிலையும் ஒரு பாதத்தில் ஆரம்பிக்கும், ஒரு பாதத்தில் முடியும். சித்திரை நட்சத்திரம் உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னியா ராசியில் 2 பாதம் இருக்குது, மீதி 2 பாதம் துலா ராசியில் இருக்குது. இப்போ சித்திரை 3ஆம் பாதம் இங்கே துலாத்தில் ஆரம்பம், விசாகம் 3ஆம் பாதம் முடிவு. நம்ம அந்த தலையற்ற காலற்ற உடலற்றெல்லாம் பிரிக்கிறோமா இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ அதை பலன் சொல்லும்போது எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தான் என்னுடைய இந்த வீடியோவினுடைய ஒரு முயற்சியாக நான் இங்கே எடுத்திருக்கிறேன். போன வாரம் ஒரு ஜாதகம் பார்த்தேங்க. அவருக்கு துலா லக்னம், விசாகம் 3ஆம் பாதத்தில் லக்ன புள்ளி விழுந்திருக்கு. 40 வயதுகளை கடந்தும் அவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. நான் அந்த 2-7 அதிபதிகள் 11ஆம் அதிபதி, ஏன்னா 2-7-11 தான் திருமண பாவம், திருமணத்திற்கான பாவங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேபிலையும் அதான் சொல்கிறாரு, பாரம்பரியத்திலும் அதான் இருக்குது. 2-7-11 இந்த பாவாதிபதியோட நிலைமையெல்லாம் ஆய்வு செய்து பார்க்கும்போது கணக்கு வரலிங்க எனக்கு. ஏன்னா எனக்கு நிறைய இடத்துல அது குழப்பங்களை உண்டாக்கு. யாராக இருந்தாலும் ஜோதிடர்கள் ஆரம்ப நிலை மாணவர்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு குழப்பத்தை கொடுத்தே தீரும். நம்ம குருநாதர் சொல்லிக் கொடுத்த விதிமுறைகள் இந்த 2-7-11 அதிபதிகள் தான் பண்ணுறாங்கங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நல்ல நிலைமையில் தானே இருக்கிறாங்க. இப்போ 2-7 கூடியவர் செவ்வாய், துலாத்துக்கு யாருங்க? செவ்வாய். 11 கூடிய சூரியன். இவங்க நிலைமை பார்த்தா நல்லாவே இருக்குது, பகையாக இல்லை, 6-8 இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது. அப்போ எங்கே இந்த ரூல் மிஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம். ரூல் மிஸ் ஆகாது. அந்த ரூல் 90% மிஸ் ஆகவே ஆகாது. அதை எடுத்து பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அதை அப்படியே விருச்சிக லக்னத்துக்கு போட்டு பார்க்குறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது துலா லக்னத்தினுடைய கடைசி பாதத்திலே லக்ன புள்ளி விழுந்திருக்கிறது, விசாகம் 3ஆம் பாதம். அதற்கு 2-7 அதிபதிகளையும் 11ஆம் அதிபதிகளையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரூல் கிடைக்கல. அதுக்கான விடை அங்கு தெரியவில்லை. மாறாக இந்த 3ஆம் பாதத்தில் முடிஞ்ச காரணத்தினாலே அடுத்த ராசியை, துலாத்துக்கு அடுத்த ராசி விருச்சிகமா, விருச்சிகத்தை லக்னமாக வைத்து இதே 2-7-11 அதிபதிகள் நிலைமை எடுத்து பார்க்கும்போது கணக்கு அச்சிதமாக பொருந்தி வருகிறது. அந்த ரூல் அப்படியே தத்ரூபமாக இருக்குது. ஏன் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறது அந்த விதிமுறைகள் அற்புதமாக பொருந்தி போகிறது. அப்போ நாம் என்ன சொல்லியிருப்போம், அந்த விதியே சரியில்லைன்னு தூக்கி போட்டோன்னா என்ன ஆகிடும்? ஒரு சரியான விதியை நழுவு விட்ட மாதிரி ஆகிடுமா? ஆகாது.
அதை நழுவ விடக்கூடாது. என்ன காரணங்கிறத ஜாதகம் படிக்கிற மாணவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆரம்ப நிலை ஜோதிடர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு விதி வரலைன்னா அதை உடனே விட்டுறாதீங்க. அதில் அடுத்த ஆய்வுக்கு போங்க. ஏன் வரலைங்கிறத கேள்வி கேட்டுக்கோங்க. அது உங்களை, அதாவது அப்துல் கலாம் செய்கிற மாதிரி, இது உங்களை தூங்க விடாமல் செய்வது தான் உங்களுடைய அந்த இதுன்னு சொல்லுவார். அதை பற்றி யோசிக்கும்போது தூக்கம் வராதில்ல. அதில் எப்படியாவது அதை உடச்சிடணும் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சே ஆகணும்னு எனக்கெல்லாம் அப்படி தாங்க. அது மனசில் ஒரு விஷயத்தை போட்டு நம்ம யோசிக்கும்போது அதுக்கு விடை கிடைக்காம நான் தூங்கவே மாட்டேங்க. பகவான் புண்ணியத்தில் அடுத்த நாள் எனக்கு அந்த ஆண்டவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு நான் அதை தூங்கி விடுவேன். சரிப்போ என்னை போட்டு முட்டி பார்த்தாச்சு, மோதி பார்த்தாச்சு, கிடைக்கல. சில நேரங்கள்லேயே அதுலேயே கனவுகள்லாம் கூட வர ஆரம்பிக்கும். ஸோ அந்தளவுக்கு அதை வெறித்தனமாக என்ன பண்ணிவிடுவாங்க, விடாமல் நோண்டி எடுத்துரும். அப்படி பார்க்கும்போது தான் இந்த ஆய்வுகளில் ஒரு சில விஷயங்களை நாம் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் புலப்பட ஆரம்பிக்கும். ஒன்றொன்றாக உங்களுக்கு அந்த முடிச்சுகள் என்று சொல்வது, முடிச்சுகள் அவிழ ஆரம்பிக்கும். அந்த வெற்றியில் இருக்கக்கூடிய சுவை வேறு எதுலையுமே கிடைக்காதுங்க. அதுக்காக தான் நம்ம போராடுறது. அதாவது போராடி கிடைக்கப்பட்ட வெற்றிங்கிறது ரொம்ப சுவையானதாக இருக்கும். நிறைய நீங்கள் இந்த விஷயம் இல்லைங்க, எதில் வேணால் வாழ்க்கையில் பாருங்கள். ஒரு குழந்தை விஷயமே எடுத்துக்கிட்டுமே, அழுது அடம் பிடிச்சி ஒரு 2 நாள் எனக்கு அந்த பேனா வேணும், பென்சில் வேணும், இந்த சைக்கிள் வேணும், ஏதோ ஒரு விஷயம், இந்த ட்ரெஸ்ஸு வேணும், இந்த பொம்மை வேணும், அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை ஒரு போராடி வாங்கி அது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குழந்தை பருவத்திலேருந்தே என்ன ஆகிடுதுங்க, நமக்குள்ளே ஊறி விடுகிறது. அதனுடைய சுவை சற்று அதிகமாகத்தான் தெரியும். ஈஸியாக போராடாமல் கிடைக்கிற வெற்றிக்கு பெரிய மகத்துவமே இருக்காது. சரி இந்தாப்போ நீயே ஜெயிச்சேன்னு வச்சுக்கோன்னு கொடுத்துட்டோம்னா அது சப்புன்னு தான் போயிடும், அதில் ஒன்றும் இருக்காது. ஜோதிடம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க, மறைபொருளை தோண்டி எடுக்கக்கூடிய விஷயம். உங்களுக்கு தெரியப்படுத்த நீங்கள் பிரபஞ்சத்தின் மூலியமாக உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் ஒவ்வொரு வெற்றியும் மிகச் சுவையானதாக இருக்கும். நிறைய அதில் நான் அனுபவப்பட்டிருக்கிறேங்க. அந்த விதிமுறைகளெல்லாம் எடுத்து அது இன்னொரு ரூலில் அப்ளை பண்ணி, இன்னொரு ஜாதத்தில் அப்ளை பண்ணி அது சக்ஸஸாக வரும்போது அதில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பது அளவற்ற மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் நீங்கள் தயவுசெய்து ஆய்வு பண்ணி பாருங்கள். எதுக்கு சொல்ல வரேன்னா, என்னுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்ண, வேறு ஒன்றும் இல்லை. திசா சந்தி ராசி சந்தி என்பது இதுதான். அதாவது திசா சந்தியை விட்டுருங்க, ராசி சந்தி லக்ன சந்தி என்பது இந்த முதல் நட்சத்திரமும் பாதமும் கடைசி பாதமும் வரக்கூடிய அந்த சந்திப்புன்னு சொல்கிறோமா இல்லையா? ஏன்னா மேலே இந்த ஆரஞ்சு பழத்துக்கு சொலை இருக்கிற மாதிரி கோடு போட்டு பிரிச்சுலாம் வைக்கல. மேலே ஒரே உருண்டை தான். உலகம் பிரபஞ்சம்ங்கிறது ஒரு பெரிய வெட்டவெளி. அதில் இந்த பூமி சதா சுழண்டு கொண்டே இருக்கிறது, சூரியனை சுற்றி வருகிறது, தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது. நாம் படிச்சிருக்கோம். இவ்வளோ பெரிய பிரபஞ்சம், இவ்வளோ பெரிய இதில் நம்ம அங்கே என்ன காம்பவுண்டு வாழை கட்டி வச்சுருக்கிறோம். நீ இது சித்திரை 2ஆம் பாதம், இதை தாண்டி நீ வரக்கூடாது அப்படின்னு காம்பவுண்டு ஃபென்சிங்லாம் போட்டு கல் முள்ளு வேலியெல்லாம் வச்சு கண்ணாடி இல்லாமல் பறித்து வச்சுருக்கிறோம். நீ தான் எட்டி பார்க்காதன்னு. அது மனிதர்கள் செய்வது. ஆனால் அங்கே பிரபஞ்சத்தில் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்முடைய ஒரு இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளுடைய கணக்கு வழக்கு சுலபமாக கணக்கு போடணுங்கிறதுக்காக அந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. சித்திரை 2ஆம் பாதத்துக்கும் 3ஆம் பாதத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. சித்திரை தான். அந்த பாதி அதில் இருக்குது, இந்த பாதி இதில் இருக்குங்கிறதால அது வேறு மாதிரி வேலை செய்யும், இது வேறு மாதிரி வேலை செய்யலாம் யோசிக்காதீங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். ராசி வேணால் வேறையாக போகலாம். அங்கே தான் அந்த சந்திங்கிற விஷயந்தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். அதோட முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளுங்கள். உடைப்பட்ட நட்சத்திரங்களிலே இந்த சூரியனுடைய முதல் நட்சத்திரம் ஒரு பக்கம், மீதி முதல் பாதம், மீதி 3 பாதம் அந்தாண்ட போயிடும். குருவுக்கு அப்படியே உள்டா 3 பாதம் ஒரு இடத்துல இருக்கும், 4ஆம் பாதம் மட்டும் வெளியே போயிடும். செவ்வாய்க்கு சரிபாதியாக பிரிஞ்சு 2 பாதம் இந்தாண்ட ராசியில், 2 பாதம் அந்தாண்ட. இங்கே தான் நம்ம என்ன பண்ணிடுவோம், கணக்கை மிஸ் பண்ணிடுவோம். அடுத்த ராசிக்கு போயிடுச்சின்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம். இதில் நீங்கள் கேபியில் போய் அந்த பாவக முறைகளை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஜோதிட முறையிலும் ஒரு நுணுக்கம் இருக்கிறது. அதுதான் இந்த பாவாதிபதியா அந்த பாவாதிபதியாங்கிற அந்த புடுங்களுக்கே இது வேணாம் போ அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிட்டாருங்க, அந்த பாவக ஆரம்ப முனையை எடுத்துக்கிட்டாரு. அதுலேயும் நட்சத்திரத்தை விட்டுட்டு உப நட்சத்திரத்துக்கு போயிட்டார் அவர். இவனுக்கு புடுங்கல் தாங்க முடியலன்ட்டு. இதே யோசிச்சு பாருங்களேன். இப்போ விருச்சிக லக்னத்தில் இப்போ விசாகம் 3ஆம் பாதம் சொன்னேன், துலா லக்னத்தில் கிட்டத்தட்ட 28-29 டிகிரிக்கு போயிடுச்சிங்க லக்ன புள்ளி. துலா லக்னத்துக்கு எனக்கு கணக்கே வரலையே. விருச்சிகத்தை போட்டால் கணக்கு கச்சிதமாக வருது. பாரம்பரிய விதிகள் எல்லாமே அந்த விருச்சிகத்தை நான் லக்னமாக பாவித்து சொல்லும்போது
மிகச்சரியாக பொருந்தி போகிறது. அப்போ அங்கே வந்து என்ன பண்ணணுங்க, நம்ம வந்து கால்குலேஷனை தப்பாக போட்டுறக்கூடாது. போட்டோன்னா அங்கே என்ன ஆகிடுங்க, ரிசல்ட் கிடைக்காது. கடைசியில் ஜோசியம் பொய்ன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுரும். இது ஆரம்பத்தில் அப்படி தான் சோதிக்கும். ஒரு 4 இதில் ரூல் வந்த உடனே மார்க் தட்டிக்கிட்டு நான் யார் தெரியுமான்னு பெரிய ஆளுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, போய் எப்படியாப்பட்ட ஜாதகமாக இருந்தால் கூட நான் பார்த்துக்கிறேன். அங்கே போனோடனே எல்லா பாயிண்ட் 10 பாயிண்ட் சொன்னால் 10ம் தப்பாக இருக்கும். ஏடா ரொம்ப போச்சு, அந்த ரூல் இதே ரூலை அந்த ஜாதகத்தில் வச்சு சொன்னால் எல்லாமே சரியாக வந்தது, இந்த ஜாதகத்தில் வரலையேன்னு வந்து குழப்பம், மண்டை குழப்பம் வந்து எந்த அளவுக்கு தலைக்கணம் வந்ததோ அந்த அளவுக்கு என்ன ஆகிடுங்க, தலைக்குனிவு உண்டாகும். அதனால் இந்த விஷயத்தில் ஜோதிடத்தில் மட்டும் தலைக்கணமே வரக்கூடாதுங்க. கட்டுறது கைமண் அளவுங்கிறது இதுக்கு 100க்கு 100 பொருந்தும். மிக கடுமையான ஒரு சயின்ஸ். அதாவது நீங்கள் கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸு, ஃபிசிக்ஸ்னு ஏதோ படிக்கிறீங்க, அதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது. இது வந்து மிக கடுமையான. இந்த KN ராவ்னு ஒரு பெரிய அஸ்ட்ராலஜர், மிகப்பெரிய ஜீனியஸ் ஒருத்தர் இருந்தார். அவரை தான் சொல்லுவார். பல மொழிகள் படிச்சிருக்காரு, பல துறைகளில் அவர் விற்பனராக இருந்திருக்காரு, பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம் இது பண்ணக்கூடியவராக இருந்திருக்காரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், நான் படித்த அத்தனை விஷயங்களையும் விட ஜோதிடம் தான் மிக கடுமையானது, மிக கடினமான துறை அப்படிங்கிறார். சரியான வழிகாட்டுதல். நம்மளை வந்து மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, தெய்வத்துக்கு அடுத்தபடியாக தெய்வಜ್ಞனா நினைக்கிறாங்க. அப்போ ஒரு ரூல் ஒரு ஜாதத்தில் ஒர்க் அவுட் ஆகுது, இன்னொரு ஜாதத்தில் ஒர்க் அவுட் ஆகலைங்கும் போது என்ன ஆகிடுங்க, நமக்கே ஒரு போன்ற ஒரு வெறுப்பு தட்டிவிடும் அதில். அதனால் இப்போ குழந்தை இல்லைன்னு ஒரு ஜாதகம், கல்யாணம் ஆகலைன்னு ஒரு ஜாதகம், நோயின்னு ஒரு ஜாதகம், ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு ஜாதகம் வருது. அந்த ரூல் ஒரு ஜாதத்தில் ஒரு மாதிரி இருக்குது, இன்னொரு ஜாதத்தில் வேறு மாதிரி இருக்குது. அதே ரூலை அப்ளை பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ராசி சந்தியும் லக்ன சந்தியும். இந்த கண்டாந்த நட்சத்திரம்னு படிச்சிருப்பீங்க. அதாவது புதனுடைய கடைசி பாதமும் கேதுவனுடைய முதல் பாதமும் சேரக்கூடிய அந்த இடம். ரேவதி 4ஆம் பாதம், அஸ்வினி 1ஆம் பாதம் டச் ஆகும். ஆயில்ய 4ஆம் பாதம், மகம் 1ஆம் பாதம் டச் ஆகும். கேட்ட 4ஆம் பாதம் மூலத்தோட டச் ஆகும். இந்த நட்சத்திரங்களை கெண்டாந்த நட்சத்திரம் என்று சொல்லியிருக்கிறார். அங்கே நிற்கக்கூடிய கிரகங்கள் கேதுவனுடைய முதல் பாதத்திலையும் புதனுடைய 4ஆவது பாதத்திலையும் இருக்கக்கூடிய கிரகங்கள் பிரச்சனையை தருகிறது. சரியாக வேலை செய்யாது. நாம் எதிர்பார்க்குற மாதிரி கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்காதுங்க, மாற்றி தான் கொடுக்கும். அதனால் அந்த கெண்டாந்த நட்சத்திரம் வரும்போது நீங்கள் பார்த்து தான் சொல்லணும். ரொம்ப பாசிட்டிவாகவும் சொல்ல முடியாது, ரொம்ப நெகட்டிவாகவும் சொல்ல முடியாது. பார்த்து அனுசரித்து தான் பலன்களை சொல்ல வேண்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஜோதிடத்தில். அந்த மாதிரி விஷயங்களிலே, அந்த அத்தனை புதையல்களிலே இதுவும் ஒன்று. இந்த ராசி சந்தி லக்ன சந்தி வரும்போது மிக ஜாக்கிரதையாக பலன்களை சொல்லுங்கள். நம்ம அனுபவத்தில் இதெல்லாம் வந்து எடுக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கிறது. அதனால் ஜோதிட விதிமுறை சரியில்லை என்று தயவுசெய்து நினைத்து விட வேண்டாம். இல்லை ஏன் அந்த விதிமுறை போய்த்தது என்று பார்க்கும்போது அதற்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது என்பதை, என்னுடைய அனுபவத்திலே இருப்பதை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்காகத்தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சப்ஜெக்டில் பார்க்கலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.